பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது இந்தியாவில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு விசேஷமான நாள். பொங்கல் திருநாள் என்று சொல்லுவாங்க. அது என்ன சொல்லனா, அறுவடை நாள். அதாவது அறுவடையை கொண்டாடுகிற ஒரு நாள். விவசாயம் செய்கிறாங்கல்ல, அவங்க அறுவடை பண்ணும்போது அதை கொண்டாடுவதற்காக ஒரு திருநாளாய் கொண்டாடி நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்கள் இறை வணக்கம் செய்வார்கள். ஆனால் நமக்கு இதை குறித்து வேறு புத்தகத்தில் தான் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் கூட அறுவடை செய்யும் போது முதற் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு படைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. இதை திருச்சபைகளிலே அறுவடை பண்டிகை, அரிப்பின் பண்டிகை என்பதாக கொண்டாடுவது இங்கே வழக்கம். உலகம் முழுவதுமே அது காணப்படுகிறது. சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த காரியத்துல? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் கர்த்தர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் உனக்கு தருவார். அவர் மழையை கொடுத்து நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவார். இந்த நிலம், இந்த வயல்வெளி, அதனுடைய ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். மனிதனுக்கு கொடுத்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன? ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உன்னுடைய வேலை என்று சொல்லி. முதலாவது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த வேலை விவசாயம்தான். என்னால் விவசாயம் இல்லாதபடி மனிதன் வாழவே முடியாது. எத்தனை ஃபேக்டரிகள், எத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகள் என்ன வந்தாலும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் நிலத்திலிருந்து தான் வர வேண்டும். கர்த்தர் நிலத்தை ஆசீர்வதித்து அறுவடையை பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக ஒரு மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அதன் மூலமாக பனியை பெய்ய பண்ணுகிறார். அதன் மூலமாகத்தான் விளைச்சல், ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆகவே பொதுவாக இந்த பண்டிகை நாட்களில் இங்க இருக்கிற மக்கள், இயற்கை நமக்கு உதவி செய்கிறது. மழை, வெயில், அந்த சூரியன், இதெல்லாம் நம்முடைய விளைச்சலுக்கு உதவி செய்கிறது என்று அதை வணங்குவார்கள். நாம் அப்படி அல்ல. இந்த மழையை கொடுக்கிற தேவன், சூரியனையே சிருஷ்டித்து அதை இயங்க வைத்து கொண்டிருக்கிற நீதியின் சூரியன் நாம் இயேசு கிறிஸ்து, அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அப்படியானால் நிலங்களுக்காக ஆண்டவரை துதிக்கணும், விவசாயிகளுக்காக ஆண்டவரை துதிக்கணும். இந்த நிலங்களை தேவன் ஆசீர்வதித்து நம்ம புசிப்பதற்கு ஆகாரம் கொடுக்க